வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. ஏய், வீடியோ போடும்போது ஊழையிடாதடி, நல்லா வாயில வந்துட போகுது. உடம்பு வலிக்குதுன்னா அங்கிட்டு போய் நெலி. வாய மூடு, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மாரு. வணக்கம் என்னாரி நட்புகளே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சுகைல் தான் பேரிஸ் கமல், பேரிஸ் கமல் தான் சுகைல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எனக்கு காதுக்கு வந்துச்சு. நேத்து எனது சகோதரி ஒருத்தவங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அண்ணே, இதுல சுமி பேசின வாய்ஸ் நீங்க கேளுங்க. இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். சுகைலுக்கு இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ஏதோ அவன் பேசி போட்டிருப்பான் போல. அந்த வாய்ஸையும் பாருங்க, அதுவும் அந்த இலங்கை தமிழ் வாய்ஸ் தான். இப்ப சுமி இந்த பேரிஸ் கமலை வச்சு போட்டிருப்பாங்க. அச்சு உடையதுக்கு போனப்ப உங்களுக்காக நான் பணம் போட்டேன் வச்சேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்கண்ணே. அதுல உள்ள வாய்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதானே. உங்களை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காகவும் அவங்க மேல பாசத்தை வர வைக்கிறதுக்காகவும் பேசாம இருக்கணும். நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊடால பேசக்கூடாது. ஆனந்துங்கிறது அதை ஆதார் கார்டுல பிரிண்டிங் மிஸ்டேக் தேவையில்லாம நீ வாய மூடு. சரத்து ஆபரேஷன் பண்றதுக்கு உதவுன ஒரு நண்பன். சஃபிங்கிறவன் எவனோ ஒருத்தன் செட்டப் கிளவி அனுப்பி விட்ட ஒரு சதிகாரன். ரிஃபாய்ங்கிறவன் யாருன்னே தெரியாது. உதயகுமாருங்கிறது போலி கேரக்டர் தான், உண்மையிலே ஆளு கிடையாது. எந்த வகையிலுமே ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அதனால அக்கா தம்பி உறவு. இவ அவங்கிட்ட சொல்லி, டே சிக்கா மாமாவை என் பக்கம் இழுக்கிறதுக்காக நான் போட்ட பிளானு. அந்த பாட்டும் எனக்கு போட்ட பாட்டு தான். சில நேரம் அழுகிறேன் எதுக்கு? அது எனக்காக என் பொண்டாட்டி போட்டிருக்க பாட்டு. இது என்ன வம்பா இருக்கு? ஓம வாட்டர் காலையிலேயே குடிச்சிட்டு அங்கிட்டு வை. நான் என்ன சொல்றேன், என்னைய தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் என்னைய அவங்க பக்கம், சரி இவ கூத்தியா இடே கதின்னு கிடக்குறாரு, சரி அதை சொல்லக்கூடாதா, சரி விடு, சரி வாய மூடுப்பா, இதுக்குதான் உன்னை பக்கத்துல உட்காராத. நண்பர்களே நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல அங்க நான் காலையிலேயே போயிட்டு ரிட்டர்ன் திரும்பிட்டேன். அங்க பாட்டு கச்சேரி ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல இன்னொரு கோயில் திருவிழா போல. அதனால மைக் செட் மாட்டிருக்காங்க. நான் இங்க வந்துட்டேன். அதனால நான் இங்க வந்துட்டேன். என்னை வீடியோ போட விடாம தேவையில்லாம பக்கத்துல உட்காந்து நான் காலையிலேயே சொல்லிட்டேன், என் பொண்டாட்டியை பெருமையா பேசதான் வீடியோ போடுவேன், தேவையில்லாம டார்ச்சர் பண்ணாதன்றதுக்கு வேணும்னே பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லி வம்புடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சுமிக்கு நான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, பழசெல்லாம் மறப்போம், எல்லாத்தையுமே மறப்போம். நாளைக்கு இல்ல, இன்னைக்கு போறேன் நானு. உன்னால என்ன புடுங்க முடியுங்கிறத நான் பார்க்கவா? இந்த கூடையில எந்த பொருள் வாங்கினாலும் அவ வாங்கிக்கிற மாட்டா, தூக்கி தான் போடுவா. அதனால எனக்கு தேவை கிடையாது. கட்டப்பையும் வேணாம். அதை உனக்கு தூக்குற நாள் ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரமே நீ தூக்கிடுவ. நீ பேசுற பேச்சுக்கும் நீ அடிக்கிற வாய்க்கும் கட்டப்பையும் எதுக்கு? நானா கட்டப்பை தூக்குறேன்டே? நீ தானே கட்டப்பை எடுத்து எனக்கு தரவான்னு கேட்ட. அதை நாங்க பாத்துக்கிறோம். எங்க குடும்பத்துக்கு எப்படி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். யார இப்ப நான் அவ கூட போய் எதுவும் குடும்பம் நடத்த போறேன்னு சொன்னா, கழுவி ஊத்துறது நீ தான் எங்களை கழுவி ஊத்துற. ஏன்னா சுமிய இப்ப ஒரு 4 நாளைக்கு பேசலன்னா உடனே இவ பேசுறதெல்லாம் நியாயமாயிருமா? அதுக்கு 26 நாளைக்கு பேசுனதெல்லாம் மைண்ட்ல வைக்கணும். தினம் பேசி எங்க குடும்பத்தை பேசிதான் நீ சம்பாதிக்கிற. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வாய் விட வேணாம். வீடியோ அது. அப்ப நான் வீடியோவை கட் பண்ணிட்டு நான் முதர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிருவேன். தேவையில்லாம இங்க பாரு, தொடாம பேசு. பேசாம இருப்பா, என்னை பேச விடுப்பா. நீ பேசினாலே எனக்கு எரிச்சலா வருதுப்பா. என் ஆடியன்ஸுக்கும் எரிச்சலா வருது. கொஞ்சம் அமைதியா இரு. நீ வாய மூடு. அமிர்தம்மா மாதிரி வாய பொழந்துகிட்டே கிடக்குறா. சை, எங்க அம்மாலாம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரும், வீடியோல பேசுனது ஆசீர்வாதம் பண்றேன்ட்டு போயிடும். அதோட உங்க அம்மா மாதிரியா வாய உளறிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இதெல்லாம் ஒரு காமெடியா? மொக்கைய போடாத, கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னைய பேச விடுப்பா. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, அது நான் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்னா அதை பேச விடு. நீ உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த நக்கல் சிரிப்பு பண்றது. நான் எங்கிட்ட செல்ல கூட எடுத்து நான் அங்கிட்டு போயிடுறேன். போய் தொலைங்க.
தேவையில்லாம வந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க டார்ச்சர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு நிமிஷம் இருங்க, வர்றேன். தேவையில்லாம எப்பவுமே ஏய் அங்கிட்டு போப்பா பேசாம. வாழக்கூடாது, ஒத்துமையாவே இருக்கணும். நீ ஒன்னும் ஒத்துமையா வர வேணாம். நான் என் வீட்டுக்காரமா பத்தி வாயவே திறக்கல. நீ வாயை திறக்கலன்னா என் வாயை எதுக்கு மூடுற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஒரு விஷயத்த பேச வர்ற பின்னாலேயே ஓடி வர்ற. கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் அங்கேயே போறேன். நான் எனக்கு இடைஞ்சல. அதாவது நக்கல் பண்ணாத, என்னை பேச விட, அமைதியா இரு, கடுப்பாக்காத. நீ உடுப்பா தயவுசெய்து. நீ பேச வேணாம், நான் சொல்ல வர விஷயத்த. இப்ப நான் என்ன பேச வந்தேங்கிறதே நான் மறந்துட்டேன். நானு எப்பா இப்படிலாம் பண்ணாதப்பா, நல்லா இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. என்ன சிரிச்சு நான் நக்கல் பண்றதுக்கா நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? முகரையப்பாரு, மண்டையப்ப நல்லா மர புழுவட்டு மண்டையில தெரிய போகுது மூதேவி. அதாவதுங்க சீரியஸா பேசுறேன் நான். ஒரு நிமிஷம் நீ போயிரு முத, அதான் நல்லது எனக்கு. சீரியஸா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சொகைல் அப்படிங்கிற கேரக்டர் உண்மையான கேரக்டர் கிடையாது. அது வந்து சும்மா வந்து வீடியோக்காகவும் மீடியாவுக்காகவும் எனக்காகவும் என்னைய தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் சுமி போட்ட நாடகம் அப்படிங்கிறது எனக்கு கண் கூட தெரிஞ்சு போச்சு. இதை நேத்தே வந்து 2 பேர் வீடியோ அனுப்பி, சொகைல்ங்கிறதும் ஒன்று தான், இவரும் ஒன்று தாங்க, பைரிஸ் கமலும் 2 பேருமே இலங்கை தமிழ் பேசுகிறவங்க. உங்கள் மனைவி உங்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்காக செஞ்ச ஒரு சின்ன ஒரு வேலை தான். அவங்க உங்கள் மேலே முழு பாசம் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த அக்காவுக்கு என்ன செய்யணுமோ முறைப்படி அதை செய்யுங்க. போய் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை முன்னாலேலாம் போய் அவங்களுக்கு ஏதாவது கறிமீன் வாங்கி கொடுப்பீங்க, உங்கள் பேரனை பார்ப்பீங்க. யாரு? நானே புருஷன் இல்லையா? யாருக்கு? சுமிக்கு. அதுக்கு உண்டான ஆதாரத்தை நான் நிரூபிச்சிட்டா என்னது? எங்களுக்கு கல்யாணம் ஆன சுப்பிரமணியபுரம் பள்ளியாச ஜமாத்துல. சரி நீ வா, என் கூட வா, நான் உன்னைய கூட்டு போறேன். 2 பேருமே போவோம். அங்க அப்படியே ரெக்கார்டு பூர்வமா எடுத்து காட்டிட்டேன்னா அதோட நீ தொங்கிடுறியா? எதுக்கு? ஆதார் கார்டுங்கிறது வேறப்பா. ஒரு கல்யாண ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது தான் முக்கியம். ஜமாத்துல நான் சொல்றது கேளு. ஜமாத்துல ஒரு 1000 பேர் முன்னிலையில ஒரு கல்யாணம் வச்சு அதுல வந்து போட்டோ எடுத்து கையெழுத்து போடுறது பெருசா? ஆதார் கார்டுங்கிறது ஒரே ஒரு விஷயம். ஒரு ஆள் போய் உன்னைய சாட்சியா வச்சு நீ ஆனந்து இவன் சுமி இப்படின்னு சொல்லி போட்டு எடுக்கிறது ஒரு பெரிய ஆதாரமா? ஊரறிய எல்லாரும் முன்னாலையும் தாலி கட்டி நிக்கா கருகமணி போட்டு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு நாங்க பிரியாணி போய் விருந்து வச்சு சாட்சியா எங்கப்பா அவங்கப்பா அவங்க அம்மா எங்க அம்மா அவங்க சொந்தம் என் சொந்தம் எல்லா பேரும் உக்காந்து அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நிக்கா வந்து முறைப்படி பண்ணியிருக்கேன். அதுதான் பேசும். ஆதார் கார்டு பேசாது. ஆனந்த் பேச மாட்டான். தேவையே கிடையாது. உன் ஆதார் கார்டை வச்சு உன் புருஷன் பாலவனாயன்னு நீ வச்சிருக்கல, அதோட விடு. நான் என்ன சொல்றேன், நீ வாயை மூடனா உனக்கு நல்லது. நான் பேசும்போது இடைஞ்சல் பண்ற வேலை வைக்காத. நீ பேசும்போது ஏதாவது நான் ஊடால வந்து ஏதாவது உன்னை பண்றேனா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. நீயே உன் வாயால கள்ள புருஷன்ட்டில, அதோட விடு. நான் சொல்றேன், என் பொண்டாட்டியை நான் லவ் பண்றேங்க, அவ்வளவுதாங்க. என் பொண்டாட்டி தாங்க எனக்கு முக்கியம். இந்த நாய் தாராளமா சொல்லிக்க, எனக்கு அது தேவை கிடையாது. நீ என்னை வெறுப்பு ஏத்த பேசும்போது ஊடால குறுக்க பேச நான் அங்கதான் முழு பக்கமும் சாய போறேன். ஆமா, சும்மா உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமே என்னை தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இத்தனை நாள் போகாம இருந்ததே நான் செஞ்ச தப்புன்னு நினைக்கிறேன். ஒன்று போய் என் குடும்பத்தை வந்து நான் திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னைய தாண்டி எவ்வளோ தூரம் போயிட்டாங்க. போனது இந்த இன்னைக்கு அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. என்னைய வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ நடந்திருக்கு. நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு கொடுக்கணும்? அவங்களுக்காக போய் ஏதாவது செய்கிறது, நல்லது பொழுது வாங்கி கொடுக்குறத ஏன் நிப்பாட்டணும்? இவளுக்கு நான் எத்தனை நாள் போகாமல் இருந்தாலும் அத்தனை நாளுமே இவளுக்கு நல்லது தான். ஏன்னா இவளுக்கு காசு மிச்சம். இவ வந்து இந்த கொடுக்குற காசை பூரா இவ கவட்டக்குள்ளேயே போட்டு இவ குணா கொகையிலேயே போட்டு நெப்பிட்டா இவளுக்கு சந்தோஷம். என்ன, நான் போய் இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கு தான் நான் காசு கொடுத்து பக்ரீத்துக்கு இவளுக்கு தெரியாமல் நான் ஒரு 10,000 ரூபா நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன். அதுவும் என்ன பண்ணேன், இவளுக்கு ஒரு படி பிரியாணி வாங்கினேன். 500 ரூபாய்க்கு எவனாவது பிரியாணி தருவானா?
இல்லை 500 ரூபாய்க்கு வாங்குற பிரியாணி ஒரிஜினல் பிரியாணியா இருக்குமா? இல்லை 500 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கினேங்கிறியே, 500 ரூபாய்க்கு காக்கா பிரியாணி கூட தரமாட்டேன். நான் வாங்கினது ஒரிஜினல் மட்டன் பிரியாணிங்க. ஒரு படி 3200 ரூபா. இங்கே அரைப்படி வாங்கினேன். நான் பேச விடுப்பா என்னைய. நீயா பேசுனா என்ன அர்த்தம்? ஒரு படி பிரியாணி வந்து ஒரு படி பிரியாணி 3200 ரூபா. இவளுக்கு வாங்கினது 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அங்கே ஒரு 3200 ரூபா. மொத்தம் 5000 ரூபா பிரியாணிக்கு மாத்திரம் செலவு பண்ணியிருக்கேன். இது போக என் மகன் வந்து சின்னவன் வந்து என்கிட்ட ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கினான் பக்ரீத்துனா அவனுக்கு கையில் ஏதாவது 500 1000 வச்சு கொடுப்பேன். அதே மாதிரி தான் வச்சு கொடுத்தேன். அது போக என் பேரங்கையிலையும் ஒரு 1000 ரூபா வச்சு கொடுத்தேன். இது போக மீதி செலவு எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்தேன். ஒரு ஜீன்ஸு 2 சட்டை 10000 ரூபா செலவு பண்ணேன். இந்த வீட்டில் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் தினம் கத்தி மாமா புரோக்கருங்கிறாங்க, காரி துப்புறாங்க, மாவட்ட வாரியா ஏரியா வாரியா துப்புறாங்க. எல்லாத்தையும் சமாளித்து அதில் வர்ற வருமானத்தில் நான் ஒரு 10000 ரூபா செலவு பண்ணால் என்ன தப்பு? அந்த 10000 ரூபாய்க்கு ஒரு கணக்கு சொல்லணுமா? இது போக நான் எனக்கு அந்த நியூ இயர் அன்னைக்கே என்னை கூட்டு போய் வேளாங்கண்ணியில் இது பண்ணா தெரியுமா? அதுலேருந்து என் குடும்பத்துக்கு எனக்குமே ஒரு டச் இல்லாமே போச்சு. நானும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி இப்போயாவது வாரத்தில் 1 நாள் 2 நாள் போய்கிட்டு இருந்தேன். அதையும் தடுத்து மாதத்தில் 1 நாள் 2 நாள் போகிற மாதிரி என்னைய மாற்றினான். என்னைய மண்டையை போட்டு கழுவி டைவர்ட் பண்ணி என்னை தலையண மந்திரம் ஓதி என்னைய தூபம் போட்டு என் குடும்பத்தோட சேர விடாமல் ஆக்கினான். இன்னைக்கு என் குடும்பம் அந்த விஷயம் பண்ணது சுகைலுங்கிற கேரக்டர் பொய் நாடகம்னு சொல்லி ஒரு பிள்ளை வாட்ஸ்அப்பில் ஓப்பனாகவே சொல்கிறேன், அவங்க பேரை சொல்ல விரும்பலை, அனுப்பி இந்த குரலையும் கேளுங்க அந்த குரலையும் கேளுங்க, ரெண்டுமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என் குடும்பத்து மேலே என் மனைவி மேலே எனக்கு ஒரு பற்று பாசம் காதல் வந்துருச்சு. இதுதான் உண்மை. ஏன் இது வரக்கூடாதா? ஏன் நான் என் குடும்பத்துக்கு போய் இன்றைக்கி அந்த பாசம் வந்ததுனால இன்றைக்கி நான் என்ன நினச்சேன், சரி ஞாயிற்றுக்கிழமை என்ன எதுக்கு யார சுமி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஏன் இல்லை எதுக்கு ஏன் இப்படி வந்து திடீர்னு இந்த கேள்வியை கேட்டுட்டு போனேன்? இல்லை எதுக்கு இப்போ இதில் என்ன இருக்குது? ஏதோ ஒரு மர்மமாக ஏதோ ஒன்று பண்ணி வைக்கிறாடா. என்னை 3 தடவை ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொன்னா நானும் சொன்னேன். சொல்லிவிட்டு அதை கேட்டுட்டு எங்கேயோ உள்ளே போனேன். ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு போனேன் ஏன் போனேன்? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இப்போ எதுக்கு நீ இப்போ என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு 3 தடவை சொல்லிட்டு போனேன்? சாயங்காலத்துக்குள்ள தெரியுமா? ஏன் நீ பொண்டாட்டின்னு சொல்றனாலதான் சுவையில வந்து சண்டை ஓட்டுறது வெறுத்து போயிருக்காரா. இதை நான் சொன்னா நீ நம்புவியா? அவங்களுக்குள்ள பிரிவு வந்ததே நீ பொண்டாட்டின்னு சொல்றனாலதான். அதனாலதான் சும்மியா இல்ல அதையும் சொல்லுன்னு சொல்லி சொன்னேன். இனி பத்திக்கிட்டு அந்த ஏரியா அப்ப தெரியும் அது காதலா இல்ல கள்ள காதலா. ஓ டேய் இவங்க கதையை கேட்டீங்களா? ஏன் பொண்டாட்டிய நான் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா சுகைலுக்கு வந்து பத்திக்கிட்டு எரியுமா. அதனாலதான் வந்து இவங்க வந்து என்ன ஐ லவ் யூன்னு சொல்ல சொன்னாங்களாம். நான் கேட்குறேன், இன்னைக்கு ஐ லவ் யூன்னு சொல்றதுனால எந்த தப்பும் இல்லை. அதே பொண்டாட்டி கூட தான் நான் 3 பிள்ளை பெற்றிருக்கேன். 3 பிள்ளை எனக்காக பெற்றிருக்கா. அப்ப அதெல்லாம் அந்த சுகைலுக்கு தெரியாதா? பொண்டாட்டின்னு சொல்றதுதான் அவருக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சா. ஏக்கா எந்த ஒரு காதலியே புருஷன் எதுக்கு பொண்டாட்டி என்று கதைக்கும் கதைக்கும் இருந்தா சண்டை வந்துகிட்டு இருக்கா. தெரியாதா உனக்கு? இது யாரு சொன்னா? அதனால ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு சொன்னேன். சாயங்காலத்துக்குள்ள உனக்கு அவன் வரும் பாரு வாய்ஸ் மெசேஜ். யார கேட்டா நீ பொண்டாட்டி. சரி இப்ப நான் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன்ல, பதிலுக்கு சுமியும் ஐ லவ் யூன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டா தலையிடவே மாட்டேன். ஏய் பேச்சு மாறக்கூடாது, ஏமாந்துருவ. உண்மையிலேயே சுமி சொல்லலைன்னா நான் இனிமே அந்த வீட்டுக்கு ஜென்மத்துக்கும் போக மாட்டேன். இல்ல அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், ஜென்மத்துக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா பேச்சுவார்த்தை சரி அவன் திருப்பி சொல்லட்டும். நீ என்ன சொன்னா நான் ஏத்துக்கிறேன். அதுக்காட்டி வீட்டுக்கு சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி குரான் மேல ஆணையா உனக்கு அவ லவ் சொல்லணும். மனசாட்சி படி குரான் மேல ஆணையா அல்லா மேல ஆணையா செத்துக்கு அன்வர் மேல சத்தியமா சொல்லி சொல்லணும். என்ன ஐ லவ் யூன்னு. சரி அவன் உண்மையிலேயே சொன்னா நீ அதை நம்பணும்ல. நீ எப்படி சொன்னாலும் நீ என்ன தெரியுமா சொல்லுவ, சும்மா வீடியோக்காக சொல்ற, என்னை வெறுப்பேத்துறதுக்காக சொல்லுவான்னு சொல்லி நீ மாத்துவ அப்படியே கதைய. என்ன செய்வ? சரி அப்படி சொல்லிட்டா நான் எப்போ வேணாலும் போய் என் வீட்டுக்கு போகலாம், எது வேணாலும் நான் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்காக நான் வாழலாம். டேய் நல்லா கேட்டுக்கங்கடா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதான்டா இந்த கதையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருப்பு முனை வருது. நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு. சரியா? நீ உன் குடும்பத்தோட போ, இல்லை நீ கும்மி அடிக்க போ, எனக்கு தேவையில்லை. இப்போ இந்த பிளாக்மெயில் தான் என்னை பண்ணக்கூடாது. இந்த பிளாக்மெயில் தான் பண்ணக்கூடாது.
நான் இப்ப நீ என்ன கேட்ட? ஐ லவ் யூ ன்னு 3 தடவை சொன்னேன். இப்ப விஷயம் என்ன? 3 தடவை நான் லவ் யூ சொன்னேன். இது வந்து சுகைலுக்கு பொண்டாட்டின்னு சொல்றதோ லவ் யூ சொல்றதோ பிடிக்காது. நீ சொல்லு, சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்குள்ள சண்டை வரும், அவ உன்னை திட்டுவா சுமின்னு சொல்லி நீ சொன்ன. இல்லப்பா அவ திருப்பி எனக்கு ஐ லவ் யூ சொல்லுவாப்பான்னு சொல்லி நான் சொன்னேன். மனசாட்சிப்படி சொல்லணும், அன்வர் மேல சத்தியமா சொல்லணும், குரான் மேல சத்தியம் சொல்லி சொன்னேன். அதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். அதோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒண்ணு நடந்துட்டா நான் என் குடும்பத்தோட நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி நீ ஏன் பிளாக்மெயில் பண்ற? சரி, நான் ஒண்ணு சொல்றேன், நான் என் குடும்பத்தோட முழுசா போயிருவேனா? எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு இங்க இருங்க, இது ஒரு பெரிய காமெடிங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல நீ நியாயமா பேசுறேனே வச்சுக்கிருவான். நான் அப்படி என் குடும்பத்தோட போறேன்னு சொன்னா இந்த அம்மா விட்டுட்டு தான் அடுத்த வேலை வாக்கும். இந்த அம்மா குடும்பத்தோட போய் சேர்ந்துரும். நான் போனா அடுத்த நிமிஷம் எனக்கு போன் வரும், சாயங்காலத்துக்குள்ள போன் வரும். நான் சும்மா இருக்க மாட்டேன். என் குடும்பத்தோட போனா பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த சைடில் இப்படி உட்கார வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ தலை நிறைய வச்சுட்டு வீடியோ போடுவேன், லைவ் போடுவேன். நீ எதுக்கு என்னை பிளாக்மெயில் பண்ற? அதுதான் நியாயம். நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், நீ என்னை சந்தோஷமா இருக்கிற, நான் உன்னை சந்தோஷமா இருக்கிறல. அதே மாதிரி நீ போய் உன் குடும்பத்தோட இருக்க மாதிரி என்னையும் பாலா கூட பக்கத்துல உட்கார வச்சு வீடியோ போட விடு. சரி, அப்புறம் டாப்பா யார் வர்றாங்க, யாருக்கு சப்போர்ட் வருதுன்னு பாக்கலாம். அதை மட்டும் ஏன் செய்ய விட மாட்டேங்கிற? தோத்துருவ, வீணா தோத்துருவ. யார் பாப்பமா? 2 நாள். அவன் 2 நாள் ஒழுங்கா உட்கார்ந்து வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் தண்ணியை போட்டு வருவேன். 4ஆவது நாள் நீ கண்ணை கசக்கிக்கிட்டு என்கிட்ட தான் வந்து நிப்ப. அதெல்லாம் தேவையில்ல. ஏன் நீ மட்டும் என்ன யோசியமா என்ன போடான்னு சொல்லி எவ்வளவு எல்லாத்தையும் மறந்து நான் இவனை சொன்ன உடனே நீ அங்க போய் தட்டுற பத்தியா, அங்க போய் நொட்டுற பத்தியா? இந்த நொட்டுற வேலையை மாத்திரம் நிப்பாட்டுங்கிறேன் நானு. உன்னால வாழ முடியாது. 2 நாள்ல என்னைய திருப்பி கூப்பிடுவ. அது நீ வீம்புக்கு வாழ்வ. நீ வீம்புக்கு வாழ்வடி, வீம்புக்கு வாழ்வ. நீ எப்படி தெரியுமா உன் கேரக்டர்? பேசாம இருப்ப, வீம்புக்குனால ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காகவே அவனை கூப்பிட்டு வச்சு அவன் குடிச்சாலும் அடிச்சாலும் மிதிச்சாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு மீடியாவில் என் புருஷன் இன்னைக்கு எனக்கு இதை பண்ணாரு, என் புருஷன் அதை பண்ணாரு, நீ எனக்கு தெரியாதா உன் கேரக்டரு? நீ என்கிட்ட மிதி வாங்கினதே இல்ல. சரி, அதே மாதிரிதான் நானும் உன்னை வெறுப்பேத்துறதுக்காகவே என் பொண்டாட்டிக்கு தங்கத்தாலேயே எல்லாம் செஞ்சு போட்டு அழகு பாப்பேன். அப்ப என்ன பண்ணுவ? இப்ப இன்னைக்கு மத்திர கதைய கேளு. சாயங்காலத்துக்குள்ள சுமி ஐ லவ் யூ சொல்லி வீடியோ போடுது. போட்டா நீ உன் மூஞ்சியை தூக்கி எங்க கொண்டு போய் வைப்பங்கிறத நானும் பார்க்கத்தான் போறேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டெப் எப்படி போகும் நீ பாக்கணும். உன் குடும்ப வச்சுட்டு ஃப்ரீயா விட்டல, சரி நீ என்ன ஃப்ரீயா விட்டறணும். அப்படியே நான் பாலா ஐ லவ் யூ சொல்லி பாலா டெய்லி பேச இத்தனை நாள் பேச கூடாதுன்னு இருக்கேன். இனிமே டெய்லி பேசுறேன் ஐ லவ் யூ சொல்லி. அவன் நீ வெளியில போறது தூக்கி வேட்டிக்குள்ள போறதுக்கு பிளான போடுற. நீ பண்ற வேலைத்தனம் எதுல போய் முடிய போகுதுன்னு பாரு. நானாவது என் பொண்டாட்டியை போய் பார்த்துட்டு திருப்பி உன்கிட்ட வந்துருவேன். பாலவனாயங்க வந்துட்டான்னு வைய, கால் எடுத்து வச்சுட்டானா அதோட முடிஞ்சு போச்சு. நான் பெர்மனண்டா என் ட்ரெஸ்ஸை பூரா எடுத்து வச்சிரு, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வர்றேன். நான் என் புருஷன் போன்ல தானே பேசுறேன் சொன்னேன். நீயா கிடந்து தப்பிக்கிற சுத்திக்கிற போன்ல பேசுறேன். புருஷன் ரெக்கார்ட் ரைட்டா இந்த நொடி வரைக்கும் அவன் எனக்கு புருஷன். நானும் அதே மாதிரி ரெக்கார்ட் ரைட்டா சுமிக்கு புருஷன் தான். எதுக்கு நீ சொல்லாத அத? சரி, அப்படின்னா நீ இவ்வளவு தூரம் கேட்கறாளடா. சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்டா, இதுக்கு மாத்திரம் பதில் சொல்லட்டும். இப்பவே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன். எங்களுக்காவது கல்யாணம் முடிச்சதுக்கு நிக்காங்கிற ஒரு சர்டிபிகேட் இருக்கு. நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்ச வீடியோ இருக்கு, போட்டோக்கள் இருக்கு. இவளுக்கு பாலவிநாயகன் சொல்லி ஆதார் கார்டுல போட்டிருக்கால, அவன் கூட தாலி கட்டின மாதிரியோ அவன் கூட கல்யாணத்தை பண்ண மணியோ வீடியோவோ போட்டோவோ ஏதாவது இருக்கா? காட்ட சொல்லுங்க. இப்பவே இந்த வீட்டை விட்டு. நீங்க பண்ண திருட்டு கல்யாணமா? இன்னொருக்கா சொல்லு. திருட்டு கல்யாணம். திருட்டு கல்யாணம் பண்ண உங்களுக்கு எப்படி ஆதார் கார்டுல பாலவிநாயகன் புருஷன் பேர் வந்துச்சு? திருட்டு கல்யாணம்னா யாருக்கும் தெரியாம யாரு இதுவும் இல்லாம நீங்களா பண்ண கல்யாணம் திருட்டு கல்யாணம், ரகசியமா பண்ண கல்யாணம். புருஷன் முண்டாட்டியா நீங்களா மாத்திக்கிட்டீங்கன்னு சொல்லு. ஆமா,
சரி அப்போ நீ பண்ண திருட்டு கல்யாணம்னு இருக்கட்டும், உங்களுக்கு புள்ள பிறந்துருச்சுல, சரிங்க வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தாலி கட்டின மணிக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிடுவோம், இல்லை ஒரு ஃபோட்டோ எங்கே இருக்கு அதில், எந்த இடத்துல அந்த அந்த கல்யாண போட்டோ, அந்த நீ 4 பேர் இருக்கிற போட்டாலே உங்கள் கழுத்தில் தாலி இல்லையே, தாலி எங்க, தாலி எங்க அந்த ஃபோட்டோவில், அந்த 4 பேர் நீங்கள் எது செயின் மஞ்சக்கயிறங்க கழுத்தில். நான் டைவர்ட்லாம் பண்ணலை, நியாயமான கேள்வி கேட்குறேன், மக்கள் சார்பாக கேட்குறேன். அது எப்போ காணா போச்சு, இப்போ சீனிவாசா நகரில் இப்போ காணா போனது. தாலி எங்க உன் கழுத்தில் வந்து, சரி அந்த தாலி இருக்கணும்ல, அப்போ நீ ஏன் கழுத்தில் ஏன் அதை போடலை? இந்த சூடத்தை ஏற்றுறங்கிறத மாத்திரம் முதல் நிப்பாட்டு, வாயில் ஆர்கியூமெண்ட் பண்ண வாயில பேசுறதோட நிப்பாட்டு. ஒரு வீடியோவை காட்டு, ஏதாவது ஒன்று காட்டு. யார டேய் அனுப்புங்கடா. டிக்டாக்ல இருக்கும்போது இந்த அம்மா வந்து கழுத்துல தாலி போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்களாம்டா. நீ இப்போ தாலி போட்ட வீடியோவை காட்டு, பாலவனாயம் தான் உன் புருஷன் சொல்லி நான் ஒத்துக்கிறேன். இல்லை தாலியவே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நான் கேட்ட கேள்வி என்ன, 2 பேர் ரகசிய கல்யாணம் பண்ணேன்ட்டீங்க, என்னைய பேச விட்றாளான்னு பாருங்கடா. ரகசிய கல்யாணம் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, ரகசிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குடும்பம் ஆயிட்டீங்க, உங்களுக்கும் 2 பிள்ளை பிறந்துருச்சு, திலீபா கோகுலு, 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அப்பயாவது மாமா இல்லை அவரை எப்படி கூப்பிடுவேன், பாலாவை, பாலா என் கழுத்தில் ஒரு தாலியை கட்டின மணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துருக்கணும்ல. ஏன்னா இவங்களுக்கு பின்னணி வந்து எப்படின்னா, இவனுக்கு இவங்க அப்பா பாலவிநாயகத்தோட அப்பாவுக்கும், அதாவது இவன் மாமனாருக்கும் அத்தைக்கும் கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு சொல்லி இவ சொல்கிறா. 150 கோடி சொத்து இருக்கு, எனக்கு அவ்வளவு நகை போட்டாங்க, இவ்வளவு இருக்குங்கிற. அப்போ ஆதாரபூர்வமாக புருஷங்கிறதுக்கு அவன் தாலி கட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து வைப்பான்ல, ஏன் எடுத்து வைக்கல? இதே நான் வந்து உனக்கு வந்து என்னைய கள்ள புருஷங்கிற, ஆனால் ஏன் கூட சேர்ந்து நீ திருச்செந்தூரில் வீடியோ எடுத்தீல, ஃபோட்டோ எடுத்தீல, அதே மாதிரி கருகமணி போடும்போதும் வீடியோ எடுத்தீல, ஃபோட்டோ எடுத்தீல. இல்லை இந்த 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 போட்டு வாங்குற வேலையெல்லாம் என்கிட்ட வைக்கக்கூடாது. திருச்செந்தூர் விஷயத்துக்கு இப்போ நான் வர வேணாம். நான் வந்து சொல்கிறத கேளு, அது கருகமணி இல்லை, அக்ரிமெண்ட் செயின். ஆமாம் சரி அதை உடச்சு விட்டாருன்னே வச்சுக்கிடுவோம். அதே ஸ்டுடியோ இருக்குல்ல, நான் சொல்கிறத கேளு, இப்போ என் ஃபோட்டோ ஒன்று இருக்குங்க, தொலைஞ்சு போதோ உடஞ்சி போதோ இல்லை அழிஞ்சு போதோ, நான் எடுத்த ஸ்டுடியோவில் போய் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன், ஐயா நான் இந்த மாதிரி உங்கள் ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இந்த நம்பரை பாருங்கள், இந்த ஃபோட்டோவை கொடுங்கன்னு சொன்னால் அந்த வருஷத்தை சொன்னால் எடுத்து கொடுத்துட போகிறாங்க. அந்த உடச்ச ஃபோட்டோவை நீ அதே ஸ்டுடியோவில் போய் வாங்கியிருக்கலாம்ல. ஏன் உங்கள் கல்யாண ஃபோட்டோ எடுத்தது எந்த வருஷங்கிறது உனக்கு தெரியாதா? அதில் எழுதியிருக்கேன் ஓரத்தில். இங்கே வாங்கடா டே, இப்போ மாட்டிக்கிட்டாடா. கல்யாண ஃபோட்டோவில் இவளுடைய அந்த அந்த இதுல எல்லாம் வந்து ஓரத்தில் டேட்டு போட்டிருக்கு, மூளையில் ஓரத்தில் ரவுண்டு பண்ணி. அப்போ அந்த டேட்டை சொல்லி போய் ஸ்டுடியோட்ட கேட்டால் கொடுத்துருவாங்கல்ல. என் வீட்டுக்கு இந்த போட்டோ தெரியக்கூடாது, அவங்க ரொம்ப நீ சொல்றீங்க இவங்கெல்லாம் பெரிய டான் டக்கறனால மாதிரி அவங்க பெரிய டான் டக்கறனால இந்த ஒரு போட்டோவை சாட்சிக்காக நாளைக்கு கோர்ட் எதுக்காக தேவைப்படும் நான் வச்சிருக்கேன். அது யாரு திலீப்பா. சரி இந்த போட்டோவிலையும் உங்ககிட்ட தாலி இல்ல, இந்த போட்டோ பாத்துக்கங்கடா. ஏய் இதுல கழுத்துல இல்ல 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 இரு 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 இது செயின் தானா? ஏய் தாலி போட்டிருக்கிறவங்க தலையே வெளியே எடுத்து போட்டு தான் போட்டோ எடுப்பாங்க. ஏப்பா தாலியை வெளியே போட மாட்டாங்களா? சரிங்க கொடு. எத்தனையோ படத்துல அப்படி தாலி அப்படி கண்ணில எல்லாம் ஒத்துக்கிறதெல்லாம் பாக்குறோம். அது மாத்திரம் பாக்கலாமா? சரிங்க கொடு, இங்க கொடு. இதுல ஒண்ணுமில்ல, 30/12/2012 எடுத்திருக்காங்க இந்த போட்டோ. இந்த மேல இருக்கு டேட்டு, இந்த பாத்துக்கங்கடா 30/12. இது இப்ப 12வது வருஷங்கிறது. இப்ப எத்தனை 12 வருஷம் தானே ஆகுது இந்த போட்டோ எடுத்து. இதே ஸ்டுடியோல போய் நாங்க தாலியோட எடுத்த போட்டோ எங்கன்னு கேட்டா கொடுத்துருப்பாங்கல்ல. போட்டோ உடஞ்சிச்சுன்னு சொன்னீங்களா, அது எங்க எடுத்தீங்க? எப்படி எப்படிலாம் மாத்துறாங்க பாருங்கடா டே கதைய. எனக்கு பிரச்சனையே வந்து நீதான். உனக்கு தேவை நீ போட்டா வேணும்னு ஆதாரமா கேட்டிருந்தீங்கன்னா இல்லன்னு சொன்னா நீ என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு புள்ள குட்டியோட இருக்கிறத நீ போட்டா காமிச்சில்ல, நான் கல்யாணம்
நான் 3 பிள்ளைகளோட காட்டினேன். நீ 3 குடும்பமா 5 பேரை காட்டினேன். சீமந்தம் போட்டதை காட்டினியா? சீமந்தம் போட்டா காட்டினியா? சரி, கல்யாணம் போட்ட மாதிரி காட்டினியா? பிரசவம் பார்த்தா மணிக்கு இனிமே போட்டோ எடுப்போம். பிரசவம் பாக்குறதுக்கு பொழந்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, போட்டோ எடுத்து போடுவோமாங்களா? எனக்கு தான் யாரு நல்லா கேக்குறாங்கடா கேள்வி. பிரசவம் பார்த்த மாதிரி போட்டோ எடுத்து போடுவாங்களா? எங்க இதுல வந்து அப்படி எடுக்க கூடாது, யாரையுமே எடுக்க கூடாது. அப்பெல்லாம் இப்பதான் வந்து அது பேசன். இப்ப இல்ல நான் கேக்குறேன் என்னது? ஆமா, வளகாப்புக்கு எடுக்கல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் மகனுக்கு 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் எடுத்தோம். அந்த போட்டோக்கள்லாம் இருக்கு, காட்டவா? அசாருக்கு 1 வயசு எங்க மாமியார் வீட்டுல வச்சு மொத்தமா போட்டோ எடுத்தோம். எங்க அப்பா வந்து 3 பிள்ளைகளையும் உட்கார வச்ச மணிக்கு லாலான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க பேரைங்க 3 பேருமே. எங்க அப்பா மடியில 3 பேரும் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அச்சு வந்து நிக்கிறேன். அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. என் மகன் 1 வயசு போட்டோ இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? வளைகாப்பு போட்டோ வேணும்னா எங்க போக? மாசமா இருக்கும் போது எடுத்த போட்டோக்கள் இருக்கு. வளைகாப்புக்கு எடுக்கல. மாசமா இருந்தப்ப நாங்க ராஜாஜி பூங்காவுக்கு போனோம். அப்ப வந்து நானு சுமி சென்னையில இருந்து எங்க மாமா, தாய் மாமா, எங்க அம்மாவோடைய மூத்தவர். என் கதையெல்லாம் கேட்டேன்னு வைவேன், நான் எங்க வாழ்க்கையே வந்து உண்மையிலே சொல்றேன், கண்ணீர் வடிச்சிருவேன். அந்த அளவுக்கு எங்க கதை இருக்கு. நான் ஒண்ணு சொன்னேன்னா உன் கதை வந்து நாரி போன கதை, என் கதை வந்து நல்ல கதை. ரைட்டா? நான் காட்டிடுவேன் எல்லாத்தையுமே. வளைகாப்பு போட்டது, ராஜாஜி பூங்கால வந்து அவன் நிறமாச கர்ப்பிணியோட அவ வந்து போட்டோ எடுத்ததெல்லாம் இருக்கு என்கிட்ட. எடுத்து போடவா? அப்ப நம்புவியா நீ? ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசாத. அது எப்படிப்பா நீ எது பண்ணாலும் கரெக்டு, நான் ஏதாவது ஒன்று சொன்னா அது தப்பா? நான் தாழ்த்தி பேசல. நீ தான் சொன்ன தாலி கட்டின போட்டோ இருக்குண்ட, உடஞ்சு போச்சுண்ட. சரி, இப்பயுமே கேக்குறேன், உங்க அத்தை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த உங்க பாலவநாயகத்தோட அண்ணே வந்து நம்பரை தூக்கி பிளாக்ல போட்டான்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு போடுறேன்? எதுக்கு இப்போ உங்க பங்குக்கு வருவன்னு சொல்லி பிளாக்ல போடுறேன்? நீங்க எல்லாம் பேசுறீங்களா ஒரு பேச்சு? இதுக்காகவே போய் அவன் புருஷன் நாங்க எப்படியோ வந்துருக்கோம். அவன் புருஷங்கிறது ரெக்கார்டு எல்லாமே பாருங்க. அன்னைக்கு கூட டைவர்ஸ் பேப்பர் அனுப்பி அட்ரஸ் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இல்ல நான் கேக்குறேன், நம்பரை பிளாக்ல போட்டா உனக்கு சுற்றுல பங்கு வராம போயிருமா? கொடுக்கத்தானே போறாங்க. சரி, நான் கேக்குறேன் அந்த இல்ல நான் கேக்குறேன் எவ்வளவு ரூபா தருவாங்க நீ சொன்ன? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எவ்வளவு சொன்ன? 5 10 டீல தலைக்கு 5 லட்சம் ரூபா, திலீபாவுக்கு 5 லட்சம் ரூபா, கோகுலுக்கு 5 லட்சம் டீல. அந்த காசை நான் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேனா? இதுக்காக உனக்கு அந்த புருஷன் வேணுமா? சொல்லு. சரி, நீ போகும்போதே 150 கோடினா இன்னைக்கு மதிப்புக்கு அது 300 கோடியா இருக்கணும். இப்ப அதுல நீ 5 லட்சம் நான் கேக்குறேன், இருக்கிறத வித்து திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படா அவங்க 15 வயசு ஆகுது உட்காந்துருக்கேன். ஒரு வருஷம் ஓட்ட முடியும் வக்கீல் கூட நான் பேசிருக்கேன். அமைதியா போய் பிரச்சனை பண்ணிடாதுன்னு இருக்காரு. நீ என்ன இப்படி பண்ணிருந்தா கிளம்பி நான் அங்கே போய் நின்று பிரச்சனை பண்ணிடுவேன். வேணாம் விடு. சரி விடு, இந்த டாபிக் இதோட நிப்பாட்டுவோம். சரி விடு, சரி விடு, சரி விடு. சரி விடு. சரி, இதோடைய நியாயத்தை என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க. சரி, நான் இதோட இந்த விளையாட்டு செய்திகள் இதோட முடிந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்டா. 2 மணி வீடியோவில் இவ பேசுனது ஏதாவது அதில் வந்து அர்த்தம் இருக்கா, நியாயமா இருந்தால் கமெண்டில் போடுங்க. இல்லை நான் பேசுனது கரெக்டாக கமெண்டில் போடுங்க. இந்த கமெண்ட்டை வச்சு தான் மத்தியானம் 2 மணிக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். 2 பேர் ஒன்றாவே உட்காந்து அந்த கமெண்ட் வீடியோவை படிப்போம். இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி மத்தியானம் 2 மணி வீடியோவில் கமெண்ட் வீடியோவில் நீங்கள் போடுற கருத்துக்களை கண்ணு முன்னால் வச்சு இவளுக்கு நான் வந்து நியாயத்தை சொல்லுங்கள். நீங்கள் தான் எங்களுக்கு இப்போ நீதிபதி மாதிரி, நடுவர் மாதிரி. உங்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு. இதை நான் மகேசன் தீர்ப்பாக நான் நினைக்கிறேன். மாப்பிள்ளை இவர் தான். அவர் போட்டிருக்க சட்டை என்னது? அந்த கதை
சரி, நான் ஒன்று சொல்கிறேன். 2 பேருடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டீங்கல்ல, கமாண்டை போடுங்க. நான் மத்தியானம் 2 மணிக்கு இவளை உட்கார வச்சு ஏதாவது என் மேலே தப்பு இருந்தால் இவ என்னை நாக்க புடுங்குற மாதிரி கேட்கட்டும். அதே இவன் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் நாக்க புடுங்குற மாதிரி என்னைய கேட்கறதுக்கு அனுமதி கொடுங்க. ஓகேவா? 2 மணி வீடியோவில் சந்திப்போம். பாய்.